கடைசியா ஒத்துக்கிட்டாரு அண்ணாமலை. மோடியிடமே நேரடியாக சொன்னதால் கிளம்பிய நயினார். அண்ணாமலைக்காகவே ஸ்பெஷல் பிளான். பிரதமர் மோடி பாம்பன் பாலம் திறப்பு நிகழ்வுக்கு வந்தபோது அவருடனே கோவிலுக்குள் பயணித்த அண்ணாமலை மோடியிடம் சில முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார். மோடி ஐயா சொன்னா நான் கிணற்றில் கூட குதிப்பேன். கட்சி மற்றும் கொள்கை தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்று இந்த ஒற்றை வார்த்தையில் தெரிவித்து விட்டார் அண்ணாமலை. 4 மாசமாச்சு என் செருப்பை கலட்டி போட்டு இதுவரை தொடவில்லை என எந்த அளவுக்கு தான் திமுகவை அகற்றுவதில் உறுதியாக இருக்கிறேன் என்று செய்தியாளர் சந்திப்பின் போது வெளிப்படையாகவே பேசியதன் உள்நோக்கமே வேறு. 2 கழகங்களுமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க. சித்தாந்தம்படி பார்த்தால் 2 கழகங்களும் பாஜக கொள்கைக்கு எதிரானது. அதிமுகவுடன் கூட்டணி என அவர்கள் பின்னாடி சென்றால் நல்லவா இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிரானவர்கள் அதிமுக, மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள் அதிமுக, வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். இப்படி பாஜகவுடன் உடன்பட்டு இல்லாமல் இருக்கும் கட்சியுடன் கூட்டணி வைத்து 4 சீட் வெற்றி பெற்று கொஞ்சம் ராஜ்யசபா எம்பியை உயர்த்தவா இவ்வளவு போராட்டம்? அதுவும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு தன்னால் வீரவசனம் பேச முடியுமா? திமுகவை கொள்கைக்கு எதிரான கட்சி என்றால் அதிமுகவும் கொள்கைக்கு எதிரான கட்சிதான். இவர்களுடன் கூட்டணி வைத்துவிட்டு எப்படி திமுகவை மட்டும் எதிர்க்க முடியும்? இன்று மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வர காரணமே பாஜகவின் கொள்கையை தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதுதான். இதையெல்லாம் யோசிக்கிறாராம் அண்ணாமலை. அது மட்டுமல்லாமல் இப்போது தேசிய அளவில் 2 முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி அண்ணாமலையை டெல்லி மேலிடம் சொல்லியும் அது வேண்டாம் என்பதில் தீவிரமாக இருக்கிறார் அண்ணாமலை. ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் அண்ணாமலையை பற்றி விமர்சனம் இங்குள்ள எதிர்கட்சிகளும் அண்ணாமலைக்கு எதிரானவர்களுமே எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன் வைப்பார்கள் என்பதை நன்கு உணர்ந்த அண்ணாமலை இருந்தால் தலைவராக இருக்கிறேன், இல்லை என்றால் ஒரு தொண்டனாகவே இருக்கிறேன் என டெல்லி மேலிடத்தில் அண்ணாமலை நேரடியாக சொல்லி இருக்கிறார். ஆனால் மோடியை பார்த்து மோடிக்காக அரசியலுக்கு வந்த அண்ணாமலை இந்த முடிவை மோடியிடம் சொல்லாமல் எப்படி தாமாக இப்படி முடிவெடுக்க முடியும்? எனவே பிரதமர் மோடியிடம் சொல்ல வேண்டியதை நேரடியாகவே நேற்று சொல்லி இருக்கிறாரு அண்ணாமலை. அதன் பிறகுதான் அண்ணாமலை பிளான் வைத்திருந்தால் அண்ணாமலைக்காகவே ஸ்பெஷல் பிளான் போடும் மோடி ஒரு கணக்கு வைத்துள்ளாராம். அந்த கணக்குப்படி மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அதில் அண்ணாமலைதான் கேம் சேஞ்சர் என முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. மோடியை பார்த்து நேரடியாக சொன்ன பிறகுதான் நேற்று அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பின் போது நான் மாநில தலைவருக்கான போட்டியில் இல்லை, ஒரு சாதாரண தொண்டனாகவே களத்தில் நின்று போராடுவேன், அதை நீங்க பார்ப்பீங்க என்று தெரிவித்திருந்தார் அண்ணாமலை. அதன் பிறகுதான் நேற்று இரவோடு இரவாக நயினார் நாகேந்திரன் டெல்லி புறப்பட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. அதே வேளையில் செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார், நயினார் என்ன செய்ய போகிறார், எடப்பாடி நகர்வு அடுத்து எப்படி இருக்கும் என்பதால் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு.